தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், உன் பிள்ளைகளை இரட்சித்துக் கொள்வேன். உன் பிள்ளைகளை மட்டுமல்ல, உன் சகோதரனையும் உன் சகோதரன் மனைவி மகளையும் கூட இரட்சித்துக் கொள்ள தேவனால் முடியும். அதற்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் ஆண்டவரோடு அன்பாய் இருக்க வேண்டும். ஆண்டவரில் அன்பாய் இருந்த ஒரு மனிதனின் நிமித்தம் அவன் சகோதரனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். சிலர் என்னோடு பேசும் பொழுது சொல்வதுண்டு, அண்ணா, என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது? என் பிள்ளைகளின் நிமித்தம் என் உறவினர்கள் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது என்று என்னோடு சிலர் அங்கலாய்த்து பேசுவது உண்டு. அவர்கள் குறைகளை எல்லாம் வாயினால் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆறுதல். அவர்களுக்காக என்று நான் ஆண்டவரிடம் வேண்டி மன்றாடி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் உங்களுக்கும் இது பொருந்தும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கும் பொழுது, உன்னோடு வழக்காடுகிறவர்களை நான் வழக்காடி, நல்ல கவனிங்க, உன்னோடு வழக்காடி உன்னை துக்கப்படுத்தவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று அருள்நாதர் சொல்லுகிறார். சில பேர் உங்களோட வழக்காடுவாங்க, வீணான வம்புக்கு உங்களை இழுப்பாங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி தாறுமாறாக பேசுவாங்க, உங்கள் பிள்ளைகளை பற்றி கூட தாறுமாறாக பேசுவாங்க. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற நற்செய்தி, நீ எனக்கு விசுவாசமாய் இருப்பாயேயானால் உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். நீங்கள் உண்மையிலே ஆண்டவர் சொன்னபடி கீழ்ப்படிந்து நடப்பீர்களேயானால் உங்களுக்காக என் தேவன் உங்கள் மீது பழி சுமத்துகிறவர்களை, உங்களை காயப்படுத்துகிறவர்களை, உங்களை கண்ணீர் விட வைக்கிறவர்களை, உங்களை துக்கப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் வழக்காடுவார். ஆண்டவர் வழக்காடினார்னா அந்த வழக்கிலிருந்து அவங்க தப்பிக்க முடியாது. நீங்கள் வேற நினைக்கலாம், என் பிள்ளைகள் ரட்சிக்க முடியாமல் போய்விட்டதே, என் பிள்ளைக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டேன், இப்படி ஆய்விட்டதே என்று நீங்கள் கவலைப்படலாம். அருள்நாதர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49:25 பிற்பகுதியில் சொல்றார், உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். யாருக்காக? உனக்காக. எனவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்கிறது கடைசி எக்ஸ்ட்ரீம் இல்லையா? அதுக்கு முன்னால் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஒரு சில அறிவுரைகளை கூற விரும்புகிறார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பிள்ளை யானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த. உங்கள் பிள்ளைகள் எந்த வழியில் நடக்கணுமோ அந்த வழியில் நீங்கள் நடத்தணும். நல்ல வழியில் நடக்கணுமா, கெட்ட வழியில் நடக்கணுமா, பிள்ளைகள் அந்த வழியை நீங்கள் தான் நடத்தணும். அப்படி நடத்துனீங்கன்னா உங்கள் முதிர் வயதில் அதை விடாதிருப்பான், அவன் முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான். ஏன்னா அவன் கற்றுக்கிட்டது அப்படி. சர்ச்சில் கூட கேட்டகிசம் கிளாஸ், ஞான உபதேசம்னு சொல்லுவாங்க சில பள்ளிகளில். அந்த ஞான உபதேச கிளாஸில் நீங்கள் நிச்சயமாக தாய் தந்தையை கனப்படுத்துவது எப்படி, தாய்க்கு கீழ்ப்படிவது எப்படி,
தந்தைக்கு கீழ்ப்படிவது எப்படி, எப்படி ஆடை அணிய வேண்டும், ஆண்கள் பெண்கள் எப்படி அணிய வேண்டும் என்று சிறு பருவத்திலிருந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பீர்களே. ஆனால் அவர்கள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள். நாம் நம்ம சர்ச்சில் இதெல்லாம் சொல்லி கொடுக்காதனால தான் இன்றைக்கு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் ஸ்லீவ்லெஸ், சாரி கட்டும் போது சிங்கிளாக பட்டையாக போட்டுக்கிட்டு, உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு, இடுப்பு பகுதியை காமிச்சுக்கிட்டு, முடியை விரித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தேவன் விருப்பப்பட்டதில்லை. பவுல் வெரி கிளியராக சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பிடிக்காது, மாடஸ்டாக ட்ரெஸ் அணியணும்னு சொல்லியிருக்காரு. மாடஸ்ட் என்றால் உங்கள் ஆபரணம் யாரையும் வசீகரப்படுத்தவோ காமத்துக்கோ தூண்டவே கூடாது. நீங்கள் இதை ரொம்ப முக்கியமாக கடைப்பிடிக்கிறது. நீதிமொழிகள் 23:13 ஆண்டவராகிய தேவன் தெளிவாக சொல்கிறார், பிள்ளையை தண்டியாமல் விடாது. அப்படி தப்பு பண்ணுற பிள்ளைங்க, ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடாத இருக்க பிள்ளைங்க, தலையை மூடாத பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தண்டியாமல் விடாதீங்க. நான் அந்த காலத்தில் கன்னியாஸ்திரிகளை பார்த்துருக்கிறேன். அவங்க தலையே தெரியாது, ஃபுல்லாக மூடி இருப்பாங்க. ஏன்னா பவுலுடைய உபதேசத்தையும் இயேசுவின் உபதேசத்தையும் அவர்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். என்று அவர்கள் புடவை கட்ட ஆரம்பித்தார்களோ, தலைமுடி சுருள்முடி எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம் தங்கள் முடியை காண்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சாரி கட்டும்பொழுது மற்ற பெண்களை பார்த்து அவங்களும் மாறிட்டாங்க. இப்பொழுது அப்படி சாரி கட்டுற அந்த கன்னியாஸ்திரிகளை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தோன்றதே இல்லை. ஆனால் அந்த முழுமையான அங்கியை போட்டிருக்கிற அந்த கன்னியாஸ்திரிகள், அந்த ஊழியக்காரிகள், இந்த பெந்தகோஸ் சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெந்தகோஸ் சிஸ்டர்ஸ் அவங்களும் சொல்லுவாங்க, வெண் ஆடை அணிந்திருப்பார்கள், தலையை புக்காடிட்டு இருப்பார். அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களெலாம் பார்க்கும் பொழுது கையெடுத்து கும்பிடணும் போல தோணும். ஆண்டவர்கள் சீடர்களாய் சீடத்திகளாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்கள் பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்தே தலைக்கு முக்காடு போடவும் உடல் பாகங்களை மறைக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் கற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களே. ஆனால் நீதிமொழியில் 23:13 சொல்லப்பட்டது போல பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அவனை அவளை பிரம்பினால் அடித்தால் அவன் அல்லது அவள் சாகான். பிள்ளைகளை நீங்கள் பெரம்பால் அடிங்க, தப்பு கிடையாது. வேதம் சொல்லுது அவன் சாக மாட்டான் அடித்தா. ஆனால் நீ பெரும்பினால் அவனை அடிக்கிறதுனால் அவன் ஆத்துமா பாதாளத்துக்கு தப்பு. நீங்கள் உங்கள் மகன் அல்லது மகள் தவறு செய்யும் பொழுது அடிக்கிறீங்க இல்லையா? அப்படி அடிக்கிறதுனால அவனுடைய ஆத்துமா அவன் பயந்து திருந்துவானே. ஆனால் பாதாளத்திற்கு நரகத்திற்கு போகாமல் தப்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவருக்கு உங்கள் மீது, என் மீது, உங்கள் பிள்ளைகளின் மீது, என் பிள்ளைகளின் மீது எவ்வளவு பரிவு, எவ்வளவு கனிவு, எவ்வளவு இரக்கம் பாருங்க. அவர் சொல்றார், தயவு செய்து உன் பிள்ளையை கண்டிக்காமல் இருக்காத, உன் பிள்ளையை அடிக்காமல் இருக்காத. நீ அடிச்சுன்னா அவன் திருந்துவான், திருந்தனா பாவம் செய்ய மாட்டான். அப்படி பாவம் செய்யாமல் இருந்தான்னா பரலோகம் போவான், பாவம் செய்தால் பாதாளத்துக்கு போவான்னு சொல்கிறார். சில பிள்ளைகள் திருந்தவே மாட்டாங்க. அப்பா அம்மா எவ்வளவு தான் கண்டிச்சாலும் அந்த பிள்ளைகள் திருந்துவதே இல்லை. அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் பிள்ளை, என் மகன், என் மகள் திருந்துவாளா என்று நீ அழுது கொண்டிருப்பாய். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை உன் மகன் அல்லது உன் மகள் நீ போகின்ற ஆலயத்திற்கு வராமல் இருக்கலாம், வேறு பெண்ணை
திருமணம் செய்திருக்கலாம், அவள் அதை தடுக்கலாம். கவலைப்படாதே, நீ அவனுக்காக அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இரு. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகிறார். இல்லை பிரதர், அப்படியெல்லாம் பார்த்துட்டேன், ஒன்றுமே ஆகாது போல இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இப்படிதான் ஒரு நிகழ்வு இருந்தது. சோதோம் கொமோராவிலே பாவம் நிறைந்த அந்த ஊரிலே, விபச்சாரம் நிறைந்த அந்த ஊரிலே, மாது நிறைந்த அந்த ஊரிலே ஆபிரகாமின் சகோதரன், அவன் மனைவி, 2 மகள்கள் இருந்தார். ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமான மனிதன், தேவனுக்கு உண்மையாக இருந்த மனிதன். ஆபிரகாம் எப்பொழுதும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருப்பார். இந்த சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிக்கப் போகிறார் என்று ஆபிரகாமுக்கு தெரிந்தவுடனே அவர் ஆண்டவரோடு மன்றாடி கேட்கிறார், எப்படியாவது என் சகோதரனை குடும்பத்தை காப்பாற்றுவீரா என்று. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் சகோதரன், மனைவி, மகள்களை திருமணம் செய்ய போகிற ஆண்மகர்கள் எல்லாரையும் உனக்காக நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அங்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த சோதோம் கொமோராவை அழிப்பதற்கு முன்பாக உன் சகோதரன், அவன் குடும்பத்தாரை அங்கிருந்து வெளியே வரச் சொன்னான். அவர்கள் இனி பாவம் இருக்கின்ற இடத்தில் இருக்க வேண்டாம், அந்த இடத்தை நான் அழித்து போட போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதை கேட்டு அந்த குடும்பம், அந்த பெண்கள் தங்கள் திருமணம் செய்ய போகும் அந்த ஆடவரை அழைக்கும் பொழுது அவர்கள் சோதோம் கொமோராவை விட்டு நாங்கள் வர விருப்பப்படவில்லை. இங்கு ஆடல், பாடல், கொண்டாட்டம், காமம், மாது எல்லாம் இருக்கு, அங்கே இங்கே தான் இருக்கும், அதெல்லாம் அழியாது. வீம்பு பேசிட்டு இருந்தாங்க. அந்த மனைவி வரும் பொழுது அவள் திரும்பி பார்த்து விட்டாள். இந்த ஊரில் நான் இருந்தனே, எப்படியெல்லாம் இருந்தனே, இந்த ஊரை விட்டு வெளியே வரணுமான்னு திரும்பி பார்க்கும் பொழுது அவள் உப்பு தூணாய் மாற்றப்பட்டாள். ஆனால் பாருங்கள், லோத்து அவன் 2 பிள்ளைகளும் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரி, ஒருவேளை உன் நிமித்தம் உன் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாக்க தேவன் கிருபை செய்வார். உன் நிமித்தம் உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள், உன் மருமகள் ரட்சிப்பு உண்டாக தேவன் கிருபை செய்வார். கலங்காதே, திகையாதே, ஜெபித்து கொண்டே இரு. ஆபிரகாம் எவ்வாறு ஆண்டவருக்கு விசுவாசமாய் இருந்தானோ அதே போன்று நீயும் ஆண்டவருக்கு விசுவாசமாயிரு. அவ்வாறு விசுவாசமாய் இருப்பாயேயானால் என்று சொன்ன ஒவ்வொரு வேத வசனத்தையும் தியானிப்பாயேயானால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.